நடிகர் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு மாற்றம் கொண்டு வரணும், அதனால முடியும், அதுக்காக எல்லாரும் தயாருங்க, 2026 தயாரா இருக்கும், களத்துல சந்திக்கும், நம்ம வெற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொருவரும் புதிதாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இடையில வந்து கமல் வந்திருந்தாரு, விஜய் வந்திருக்காரு. எப்படி பாருங்க, ஒவ்வொருத்தரும் வராங்களே தவிர இப்ப கமல் கூடி கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. அப்படி இருக்கும்போது விஜயோட வருகை எப்படி இருக்கும்? இது எப்படின்னா புதுசா யாராவது வந்துடக்கூடாதுங்க. ஏற்கனவே திருடுறவங்க திருடிட்டு இருக்கணும். புதுசா ஒருத்தன் வந்து அதுக்கு முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. யாராவது புதுசா ஒருத்தன் வந்துடக்கூடாது, ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு. இன்னும் பல நடிகர்கள் நீங்க எழுதி வச்சுங்க. நான் சொல்றேன், விஜய் தம்பி வந்ததுல நான் இன்னைக்கு எதிர்த்து சொல்ற ஆள் கிடையாது. நான் தான் சொன்னேன், ஒரு விஜயில 1000 விஜய் வந்தா கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அப்படி யாராவது நடத்திட்டாங்கன்னா அவர் நான் தெய்வமா வச்சு கும்பிடுவேன். ஏன்னா அவங்க என்னென்ன நான் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஒரு வருஷத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, இந்த கடந்த இத்தனை ஆண்டு கால தேர்தல் அரசியல்ல வாக்குறுதி கொடுக்கறாங்க இல்லைங்களா? தேர்தல் நேரத்துல ஒரு 500 பக்கத்துக்கு எழுதி மேடையா படிப்பாங்க, வாயிலிருந்து வாக்குறுதியா கொடுப்பாங்க. சோ வாக்குறுதி கொடுத்த ஒருத்தரும் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலுங்கிறதுக்காக எந்த நீதிமன்றமோ தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு தூக்கி உள்ள போட்டுறல. புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கை, ஒருத்தருடைய நம்பிக்கை, மக்கள் கிட்ட ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், தப்பான தகவலை சொல்லி வாக்கு சேகரிச்சு ஆட்சிக்கு வந்தவங்க யாருமே தான் தப்பான வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு யாரும் கில்ட்டா நினைக்கவே இல்லை. சோ அதை போன்று என்னை போன்ற சாதாரண ஆட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி வராதா? அட சொன்னதை செஞ்சு இல்லையா? சொன்னதை செய்யுங்கப்பா, சொல்றீங்கல்ல, வெக்கமா இல்ல? அதே திரும்ப ஓட்டு கேட்டு வர்றீங்களே அப்படின்னா இன்னைக்கு எப்படி அப்படி செஞ்சுட்டாரு இந்த தம்பி? யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாங்கன்னா உண்மையாவே சொல்றேங்க, நெஞ்சில பச்சை ஊத்திக்கும். உண்மையாம அப்படி நல்ல மனுஷனை பார்க்கணும்னா எல்லா அடுத்த வர தலைமுறைக்கு இவங்க எல்லாம் ஒரு தலைவராக தெய்வமாக காட்சியளிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் சந்திக்கவே இல்லையே தாங்க. தெரியல சார், எனக்கு எல்லாரும் வருங்கிறாங்க. அது எப்படி சொல்றதுங்க? அது இது வரைக்கும் வந்த மாதிரி சரித்திரம் இல்லை. நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. விஜயகாந்துக்கு தமிழுக்கு எங்குமே கொண்டாடிச்சவருடைய இறப்ப வந்து ஒரு பேரிழப்பா இருந்தது. அது எப்பவுமேங்க நம்ம ஆளு வந்து இப்ப விஜயகாந்த் சார் மாபெரும் மரியாதைக்குரிய ஒரு நபர். அவர் நல்ல மனுஷன். அது சினிமா அல்லாத ரோட்ல எங்க போய் யாரை பார்த்தாலும் நல்ல மனுஷங்கிறத தவிர எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொல்லுவாங்க. அது அவருடைய குணம், அவருடைய மனசு. ஆனா அரசியலுக்கு வரும்போது பாத்தீங்களா, இப்ப நான் ஒரு கட்சியில் இருப்பேன், நீங்க ஒரு கட்சியில் இருப்பீங்க, அவர் ஒரு கட்சியில் இருப்பாரு, அவர் ஒரு கட்சியில் இருப்பாரு. தான் சார்ந்த கட்சிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்லவன் கட்சி ஆரம்பிச்சா கூட நம்ம அந்த கட்சியில் இருந்துட்டோமே, வேற வழி இல்லையாங்கிறதுக்காக முட்டு கொடுத்து வர்ற நல்லவனையும் அவங்க முட்டாளாக்கி, இது நான் நீங்க பாத்திருப்பீங்க விஜயகாந்த் சார் எவ்வளவு கஷ்டமாக்கி அவரு அழிச்சிருவாங்க, வாழ்க்கையை அஸ்தமனம் பண்ணிடுவாங்க. இதுதான் நம்ம ஊர்ல இப்ப நடக்குது. அதே போல யார் வந்தாலும் அதைத்தான் செய்வாங்க. இவங்க தனிப்பட்ட தாக்குதல், அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறது, அவருடைய தனிப்பட்ட வன்மத்தை சொல்றது, அவங்க சாதியை பத்தி விமர்சிக்கிறது, அவங்களுடைய மதத்தை பத்தி விமர்சிக்கிறது, இதுதான் இன்னைக்கு அரசியலா இருக்கு. சாதி மதம் தான் இப்ப பிசினஸ். அதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு அரசியலா இருக்கு. அதனால விஜயகாந்த் மட்டும் இல்ல, சொல்லுங்க சார். உண்மையாம இருக்கு, நான் அவருடைய ஹெல்த்தும் உடல்நிலையில தான் இருந்ததுன்னா விஜயகாந்த் ஸ்டில் ஃபைட் பண்ணிட்டே இருந்திருப்பாரு. அது எனக்கு அதை அவரை பத்தி சொல்ல தெரியல. அந்த உடல்நிலை வேறு, அரசியல் என்பது, கொள்கை என்பது வேறு. அது உடல்நிலை என்பது ஒரு நாள்ல நடக்கிறது இருக்கலாம் சார், காலங்காலமாக இருந்துட்டு வந்தது இருக்கலாம். அது உண்மையாம அது இறைவனுக்கு தான் வெளிச்சம். அது எனக்கு தெரியல.